ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் கொஷின் நம்பர் 51 பார்க்க போகிறோம். ரெக்டா கொஷினுக்குள்ளே போவோம். என்ன ரைட்? உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கிடை மேற்பரப்பு ஒன்றின் மீது உள்ள திணிவு 2 கிலோகிராம் திணிவுடைய பொருளொன்றின் மீது ஒரு விசை P பிரயோகிக்கப்படுகின்றது. இரு மேற்பரப்புகளுக்கும் இடையே உள்ள இயக்கப்பாட்டு உராய்வு குணகம் 0.5 ஆகும். பொருள் சீர்வேகத்துடன் இயங்குமெனில் பொருள் மீது உள்ள செவ்வன் விசை R ஆனது. இந்த R தான் கேள்வி. என்ன ரைட்? இவரு விசை இப்படி இருக்கிறதால நிலத்துல இந்த திசையில் ஒரு விசையை கொடுப்பாரு. அப்ப நிலம் அவருக்கு எதிராக ஒரு விசையை கொடுக்கும். உராய் விசை இப்படி வருவாருன்னு. ரைட்? ஓகே. அடுத்தது இவர் நிறதாக்குவார். என்ன எம்ஜி அவர் 20 நியூட்டன் தாரா. இதுல இருந்து நீங்க ஆற சிம்பிள் அடுக்கலாம். என்னென்று வருவார் பி கொஸ் தீட்டா. ரைட்? அப்ப பிங்கிள் வர்க்கம் மூலம் 2 சக 20 வருவார். ரைட்? ஓகே. இனி எஃப் மாறா வேகத்தோட சீர் வேகத்தோட இயங்குற கிடைத்திசையில பாத்தீங்கன்னா இந்த பி கொஸ் 45 என்ன எஃப்க்கு சமன் அடிப்பாருன்னு. அப்ப எஃப் என்று வருவார் உராய் விசை பிங்கிள் வர்க்கம் மூலம் 2 வருவார். ரைட்? ஓகே. ஆனா இவர் இயக்கவியல் உராய் குணம் சைபர்த்த சாஞ்சன் தந்திருக்கார். ஆறுன்னு அடிக்காரு. பிங்கிள் வர்க்கம் மூலம் 2 சக 20. ரைட்? இப்ப நான் இங்க எழுத கரெக்டா பெருக்கியே எழுதலாம். ரைட்? உங்களுக்கு விளங்குறதுக்கான எழுதுறேன். இப்ப ரஃப் பேப்பர் எழுத நான் உள்ளுக்கு கொண்டு போய் பெருக்கியே ரெக்டா எழுதுவேன். ரைட்? அப்ப இங்க சைபர்த்த சாஞ்சி பி வர்க்கம் மூலம் 2 இங்கெல்லாம் கழிப்பட்டா சைபர்த்த சாஞ்சி பி வர்க்கம் மூலம் 2 மிஞ்சுவார். அவர் சமன் 10 வருவார். என்ன நீ சைபர்த்த சாஞ்சி அங்கல போய் பெருக்கப்பட்டா என்ன பி எனக்கு வருவார் சிம்பிளா 20 வர்க்க மூலம் 2 வருவார். இனி பி 20 வர்க்க மூலம் என்ன இங்க ஒன்னது போட்டேன்டா என்ன ஆறு சிம்பிளா என்ன 40 நியூட்டன் வருவார் எனக்கு. ரைட்? இப்போ 50ஆம் கேள்விக்கு புறவு வரக்கூட என்ன கொஞ்சம் செஞ்சு பார்க்குற மாதிரி தான் கேள்வி வரும். என்ன கொஞ்சம் செஞ்சு விட எடுக்கிற மாதிரி தான் வருவார். ரைட்? ஓகே. அப்போ 40 நியூட்டன் சிம்பிளா ஆன்சர் வருவார். ரைட்? ஓகே. அடுத்த கேள்வி போவோம். என்ன ஆகாய விமானம் ஒன்றிலிருந்து ஒரே வேளை வெளியே பாய்ந்து சுயாதீனமாக விழுந்து கொண்டிருக்கும் வெவ்வேறு நிறைகளை கொண்ட இரு விமானப்படை வீரர்கள் தமது சர்வசம பரிசூட்டுகளை ஒரே குத்தியரத்தில் ஒரே வேளையில் திறந்து இறங்க தொடங்குகின்றனர். 2 விமான வீரர்கள் தாராங்க. அவ 2 பேரும் சர்வசமன் செல்லல. ஆனா பர்சூட் சர்வசமன். பரிசூட் சர்வசமன்டா என்ன அர்த்தம்? இப்படித்தான் வருவார். என்ன ஒரு ஆள். சரியா? இதெல்லாம் செய்வாங்க. இந்த பரிசூட் சர்வசமனண்டா இதுக்குள்ள அடங்கப்படுற வலிட கனவளவு சமன் அடிக்கும். அப்படி என்ன மேலுதைப்பு ஒரே ஆளா இருக்கும் 2 சந்தர்ப்பத்திலே. ஏன்னா ஒரே கனவளவு என்ன செய்வார் அதுக்குள்ள அடைக்கப்பட்டுதான் என்ன வழியால மேலுதைப்பு வழங்கும். ரைட்? அப்ப 2 சந்தர்ப்பத்திலே மேலுதைப்பு உண்டு. ரைட்? அப்ப எம்ஜி மைனஸ் யூ தான் உங்களோட விசை அரிக்கும். என்ன இதே என்ன செய்வார் பாகுநிலை விசை எதிர்ப்பார். என்ன பாகுநிலை விசை இப்ப கீழ் நோக்கி இயங்குறதால இவர் எம்ஜி இருப்பார். இவர் கீழ் நோக்கி பொருள் இயங்குறதால பாகுநிலை விசை மேல் நோக்கி இருப்பார். எஃப்பி. ரைட்? எஃப்பி. இவர் என்ன எம் இன்டு ஏ என்று வரும். இனி கீழ் நோக்கி ஆறு முடிக்கிட்டு இருப்பார். என்ன ஆனா அந்த ஆறு முடிவுகள் குறைவார். என்ன காரணம்? இந்த எஃப்பி அதிகரிக்கிறதால இந்த ஆறு முடிவுகள் குறைஞ்சு கொண்டு வரும். இவரும் ஆறா பெருமானம் இருப்பார். குறைஞ்சு கொண்டு ஒரு கட்டத்துல பூச்சியமாக என்ன செய்வார் இவரும் மாறாவகத்தை அடைப்பார். ஆனா கீழ் நோக்கி ஆறு முடிக்கிட்டு இருப்பார். அந்த ஆறு முடிவுகள் குறையும். என்ன உங்களுக்கு அந்த முடிவுக்குரிய நம்மட இது ஞாபகம் இருக்கும். இதான் முடிவுக்குரிய கிராஃப். வெலோசிட்டி வேக நேர வரை. ரைட்? அங்க முடிவத்தை அடைவார். ரைட்? ஆனா வேகம் அதிகரிச்சுட்டே இருப்பார். விளங்கணும். ரைட்? ஓகே. இவர் பூச்சியமாக என்ன செய்வார் எம்ஜி மைனஸ் யூ எஃப்பி என்று வருவார். என்ன இதுக்குள்ளதான் முடிவுக்குரிய சம்பாடு. என்ன இவரை நாம கோலப்பொருளா இருந்த 6π ஏவி பாவிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த 6π ஏக்கு பதிலா வேற ஒரு மாறிலி வருவார். அந்த பொருள் இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேகம் அப்படியே வருவார். சரியா? வேகம் இருப்பார் அதுக்குள்ள. சரியானே? இது
இந்த 6 பை நீட்டா ஏபிங்கிற இந்த சமன்பாடு யாருன்னா ஸ்டோக்கின் விதி என்ன? ஒரு கோளப் பொருளுக்கு மட்டும். இல்லாட்டி இந்த பொருளை நாம கோளமாக அசியூம் பண்ணி நாம பாவிக்கலாமே. இதுக்கு ஈக்குவலன்ட் ரேடியேஷன் ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்று. அதை கால்குலேட் பண்ணி பாவிப்போம், ரைட்? சரி, அந்த அளவுக்கு டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க வச்சு கொள்ளுங்க என்ன, ஒரு கோளப் பொருட்களுக்கு மட்டும்தான் இது பாவிக்கலாம். இவர் எப்பவுமே இயக்கத்தை எதிர்ப்பாரு. சரி, இப்ப கேள்விக்கு போவோம். தொடக்கத்திலே பரிசூட்டுகளின் மீது தாக்கும் மேலுதைப்பின் விளைவாக அவர்களுடைய கதிகள் குறைகின்றன. இல்ல என்ன, மேலுதைப்பு தாக்கும், ஓகே, கதி குறையாது. ஏண்டா முடிவதற்குரிய வேணர் வரை இப்படித்தான் இருக்கும். என்னென்ன ஆறுமுடுகள் கீழ் நோக்கி இருக்கிறதால கதி அதிகரிப்பாரு தான். ஆனா அந்த கதி அதிகரிக்கிற வீதம் குறைவார். என்ன, குறைஞ்சு கொண்டு போய் ஒரு கட்டத்துக்கு அங்கால அந்த கதி கூட மாட்டார். என்ன, உயர் பெருமானத்தை அடைஞ்சிருவார். அதுதான் முடிவுன்னு சொல்லுவோம். என்ன, அப்ப குறைவாரன்னு சந்திக்காரு புலேன்னு. அப்ப ஏ புலேண்டா என்ன, இவர் வர மாட்டார், இவர் வர மாட்டார், இவர் வர மாட்டார். அப்ப மத்த கூற்ற வாசிக்க ஆன்சர் வரும். என்ன, மத்தால வாசிக்க தேவையில்லை. என்ன, பி மட்டும் சரியண்டா, பி புலேண்டா இது ஆன்சர். என்ன, பி சரியண்டா முதலாவது ஆன்சர். சிய வாசிக்கவே மாட்டேன் நான். சரியா? பாத்தீங்களா, 52ஆம் கேள்வியில் எனக்கு அது ஹெல்ப் பண்ணுது. என்ன, ரைட். பாரமான வீரரின் முடிவு வேகம் மற்றவரின் முடிவு வேகத்திலும் கூடியது. இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லேட் ஆகும். என்ன, உடனடியா அடுத்தது போகும். என்ன, இருவரும் தரையை ஒருமிக்க அடைகின்றனர். இல்ல, பாரமான ஆளு இருக்கக்குள்ள என்ன, ரெண்டு பேரும் ஒரே அடைய மாட்டாங்க. என்ன, அப்ப இது புல. அப்ப முதலாவது ஆன்சர். இப்ப நான் இவரை பார்க்காம இவருக்கு போனேன்டா, இவரை கொஞ்சம் செக் பண்றதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். என்ன, ஆனா இங்கே ஒரு ஏதாவது ஒரு கூற்றை செக் பண்ணா எனக்கு போதும். இந்த 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 கேள்வியை படி. அதனாலதான் நான் என்ன ரெண்டாவதை பத்தி யோசிக்காம மூணாவதை வாய்ச்சி விட எடுத்தேன். இப்படிதான் நீங்க எக்ஸாம்ல செய்யணும். சரி, ஆனா என்ன செய்யறேன், இப்ப நாம படிக்கிறோம். என்ன, அப்ப ஏன் இது புல, இது ஏன் சரி என்று நம்ம விளங்கணும். விளங்குவோம் அது, ரைட்? ஒன்று என்ன, இதுதான் முடிவு தடைகிறாருன்னு, இதுதான் சாம்பாடு. என்ன, எம்ஜி மைனஸ் யூ எஃப். நீ உங்களுக்கு தெரியும் யூ வந்து மாறிலி ரெண்டு சந்தர்ப்பத்தில். அப்ப எம் கூட இருக்க எஃப்இ கூட இருப்பாரு. சரியா? எம் கூட இருக்க எஃப்இ கூட இருக்கிறேன்னு என்ன, அவரோட முடிவு வேகம் கூட இருக்கு. அப்ப பெரிய ஆள் வந்து கூடிய முடிவு வேகத்தை கொண்டிருப்பாரு. பாரமான வீரரின் முடிவு வேகம் மற்றவரின் முடிவு வேகத்திலும் கூடியது. சரி, ரைட்? ஓகே. அடுத்தது 53ஆம் கேள்வி போவோம். என்ன, உரு ஏழில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒருவர் வெறும் உருளை பாத்திரம் ஒன்றை அதன் மேல் விளிம்பிலிருந்து பார்க்கும் போது பாத்திரத்தின் அடியின் எதிர் விளிம்பு மட்டுமட்டாக தெரிகிறது. இதுல இருந்து பார்க்க என்ன, இது மட்டுமட்டாக தெரிகிறான். கண்ணை அதே தானத்தில் வைத்துக்கொண்டு இதே இடத்தை கண்ணை வச்சுட்டு பாத்திரத்தின் மேல் விளிம்பு வரைக்கும் ஒரு தெளிவான திரவம் நிரப்பப்படுகிறது. ஊடுருவுற திரவம் ஒன்று நிரப்பப்படுகிறது. அப்போது ஒரு பியில் காட்டப்பட்டுள்ளவாறு பாத்திரத்தின் அடியிலே மையத்தில் ஒரு சிறிய குறி அவருக்கு தென்படுகிறது. இந்த மையத்தில் இருக்கிற குறி தென்படுகிறாங்க. முறிவு சுட்டியை தருவது என்று கேட்காரு. அப்ப நாம என்ன செய்யறோம், இந்த இதுக்கு ஸ்னேலின் விதி பாவிப்போம். அவ்வளவுதான். இதான் உங்களோட படுகோணம் ஐ, இது முறிகோணம் ஆர், ரைட்? அப்ப என் என்று வருவார், என் சைன் ஐ சமன் சைன் ஆர் என்று வருவார். ஓகே. இனி சைன் ஐ நாம காணலாம். என்ன என்ன, ஆறின் கீழ். அப்ப என் வந்து என்ன வருவார், சிம்பிளா சைன் ஐ கீழே வருவார். என்ன, அவரை கீழே எழுதினா ஆறின் கீழ் என்ன வருவார், எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். என்ன, அப்ப ஆறு வர்க்கம் சக h வர்க்கம், ரைட்? ஓகே. இந்த சைன் ஐ எழுதிட்டேன். என்ன, சைன் ஆறு அடு அப்புறம் சைன் ஆறாண்டா இப்ப இந்த இந்த கோணம். என்ன, இந்த கோணம் இனி குத்ததிர் கோணத்தின்படி இவருக்கு சமன். ரைட்? அவர் இங்கே வச்சு காணலாம், நமக்கு கன்ஃபியூஸ் ஆகணும்னா இங்க ஒன்னது குறிஞ்சு, ரைட்? இவர் தான் ஆர், ரைட்? இவர் என்ன, டூ ஆர். அப்ப இவர் என்ன வருவார், டூ ஆரின் கீழ், ரைட்? இவர் என்ன, அப்ப 4r வர்க்கம் சக h வர்க்கம், ரைட்? இந்த ஆர் ஆர் கேன்சல் ஆவார். இவர் மேல போவார், இவர் கீழே வருவார். என்ன, அப்ப 2 இன்டூ
வர்க்கம் மூலம் ஆர் வர்க்கம் சக எச் வர்க்கம் மேல போவார், இவர் கீழே வருவார். ரெண்டாவது ஆன்சர் சரியான ரைட். இதுல சுருக்கிறதுல நிறைய பேரு கன்ஃபியூஸ் ஆகும். என்ன நடக்குது இப்ப வந்திக்கிற மிச்ச தருகிறேன் என்ன இது உண்மையிலேயே சில ஆட்களுக்கு மிஸ்டேக் ஆகுது, என்னடாப்பா இப்படி சுருக்குறேன் ரைட். இப்ப இங்க வந்திக்கிற தெரியுது எச் வர்க்கம் சக 4r வர்க்கம் ஒன்றும் கீழ் எச் வர்க்கம் சக ஆர் வர்க்கம் ரைட். இனி இவரு மேல போவார், இவரு கீழே வருவார். ஏன் அப்படி வருவார்? இது கன்ஃபியூஸ் ஆனா இப்படி எழுதி பாருங்க சரியா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இந்த டவுட் கேட்குறது, அதுக்கானே அதை சொல்றேன் சரியானே. பிரித்தல் ஒண்ணுங்கில் ஆறனை ஒண்ணுங்கில் வருதை. இதான் உண்மையிலே இது என்ன உங்களுக்கு தெரியும், ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. வேற நிகர்மாறு வேற என்ன, வேற பெருக்களா மாத்தலாம் ரைட் சரியா. அப்ப 2 கீழ் எச் வர்க்கம் சக ஆர் வர்க்கம் தரேன்னு மேல போவார். 4r வர்க்கம் எழுப்பாருங்க ரைட். அதெல்லாம் மேல போவார். அதை லேசா நாம இப்படி நான் எழுதி மினக்கறல என்ன, கீழே இருக்கிற பிரித்தல் போமசியா இருக்கிறவர் மேலையும், மேல இருக்கிற என்ன பகுதி கீழேயும் வருவார். கீழே இருக்கிற பகுதி மேலையும், மேலே இருக்கிற பகுதி கீழே. இந்த பெரிய பிரித்தல் என்ன பெரிய லைன் அடிச்சு வைக்கும் சரியா ரைட். அப்ப ரெண்டாவது ஆன்சர் வருவார் சிம்பிளா ரைட். அடுத்த கேள்வி போவோம். என்ன ஒரு மெல்லிய சதுரத்தகடு பீக்கு ஆரசானது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு குழிவாடி ஒன்றின் தலைமை அச்சு வழியே சமச்சீராக வைக்கப்பட்டுள்ளது. பீடஸ் கியூடஸ் ஆர்டஸ் எஸ்டஸ் ஆகியன பிக்யூஆர்எஸ் எனும் புள்ளிகளின் பிம்பங்களை வகை குறிக்குமனின் ஆடியினால் உண்டாக்கப்படும் தகட்டின் பிம்பத்தை மிகச் சிறந்த முறையில் வகை குறிப்பது. உங்களுக்கு தெரியணும், குழிவாடியும் குவியவில்லையும் ஒரே இயல்போ தளரிப்பார் சரியா. குவியவில்லையில முக்கியமா உங்களுக்கு தெரியணும், இதை ஞாபகம் கொண்டீங்க என்ன, குவியவில்லையிலையும் குழிவாடிலையும் ஒரே மாதிரி சரியா. நான் வில்லே சொல்றேன். வில்லையில முதலாவது எஃப்க்கு உள்ளுக்கு பொருள் இருக்கு. எஃப்க்கு உள்ளுக்கு பொருள் இருந்தாருண்டா மாய பிம்பம் வருவாரு. எஃப்க்கு உள்ளுக்கு இருந்தாருன்னா மாய பிம்பம், அதாவது பொருள் தூரம் எஃப்க்கு உள்ள இருந்தா மாய பிம்பம் ரைட் மாயம். இனி பொருள் தூரம் எஃப்ல இருந்தாருன்னா உங்களுக்கு தெரியும் முடிவிலியில பிம்பம் என்ன, ஆனா மெய் பிம்பம், முடிவிலியில மெய் பிம்பம் ரைட். இனி பொருள் தூரம் எஃபோட பெரிசாவும் சியோட அதாவது 2f சின்னதாகவும் இருந்தாரண்டா எங்க பிம்பம் வருவாரு, பி வந்து 2fக்கு அங்கால ரைட். முக்கியம் இது என்ன, பி வந்து 2fக்கு அங்கால வருவார். நான் இங்க எழுதுறேன் ரைட். அதாவது எஃப் வந்து யூ வந்து எஃபோட பெரிசாவும் 2f குறையும் இருந்துச்சுண்டா உங்களோட பிம்ப தூரம் வந்து என்ன 2f அங்கால வருவார். இந்த டைம்ல உங்களுக்கு தெரியணும், இதெல்லாம் தலகுலா வருவார் என்ன, பிம்பம் எல்லாம் தலகுலா வருவார். இந்த டைம்ல உங்களுக்கு தெரியும் உருப்பெருக்கத்தை எடுத்தீங்கன்னா உருப்பெருக்கம் என்ன, பிம்ப தூரத்துக்குள்ள பொருத்தூரம் கொண்டு வருவார். அதாவது பிம்ப தூரம் பொருத்தூரத்தோட பெருசு என்ன, அப்ப கட்டாயம் ஒன்றோட கூட வருவாருங்க விளங்குதா. அப்ப பொருளை விட பெருசா வருவார் உயரம். என்ன உருப்பெருக்கம்ங்கிறது பொருள் பிம்பத்திர உயரத்தை பொருள் உயரத்தால பிரிக்கிறதுக்கு சமனா வருவார். அதே இது இவருக்கும் சமனா வருவார், என்ற இயல்பத்த முக்கோணி மாதிரி வருவார். அதனால் அடுத்தது என்ன, யூ 2f இருந்தா இங்க என்ன வி வந்து 2f, இங்க உருப்பெருக்கம் ஒன்றுக்கு சமனா இருக்கும் என்ன, பொருள் அளவான பிம்பம் வருவார், தலகுலா 2fலயே வரும். இனி யூ வந்து 2f பெருசா இருந்தா இது உங்களுக்கு தெரியணும், பி வந்து என்ன எஃப்க்கும் 2fக்கு இடையில பி இருப்பாரு சரியா. இதுதான் ஐடியா. அப்ப இங்க என்ன செய்வாரு, வி வந்து யூட குறைய, அப்ப எம் வந்து என்ன செய்வாரு ஒன்றோட குறைய இருப்பாரு, பொருளோட சின்னால் வருவாரு. இந்த ஐடியா குழிவாடிக்கு பொருந்தும்.
குழிவாளியில இப்ப இந்த பொருள் எங்க இருக்காரு சிக்கங்கல சிங்கிறது உண்மையிலே 2F என்ன 2Fக்கு இங்கால இருக்க அப்ப Fக்கும் 2Fக்கு இடையில பிம்பம் வருவார் அப்ப தந்திருக்கிற பொருளோட சின்ன பிம்பம் வருவார் அப்ப பெருசா இருக்கிற விட வராது ஏன்னா ரெண்டு பேரும் என்ன சிக்கு அங்கால இருக்காங்க இனி அடுத்தது இந்த சீல இருந்து எவ்வளவு தூரம் இருக்காரோ அவ்வளவுக்கு என்ன செய்வார் எம் குறை இருப்பார் என்ன ஏண்டா பிம்ப தூரத்துக்குள்ள பொருள் தூரம் தான் என்ன எம் அப்ப பொருள் தூரம் கூட கூட என்ன பிம்ப தூரம் இந்த உருப்பெருக்கம் குறைவார் அப்ப நீங்க இவரை பின்னுக்கு ஆக்க 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 என்ன செய்வார் இவரை நோக்கி எஃப் நெருங்கி கொண்டு போவார் சரியா பிம்பத்தூரம் குறைஞ்சு கொண்டு போவார் அவரை முன்னுக்கு கொண்டார என்ன பிம்பத்தூரம் கூடிட்டு போவார் சரியா அப்ப இவரை விட இவர் என்ன செய்வாரு சின்னதா காண்பார் முக்கியம் இவரை விட இவர் சின்னதா தோன்றுவார் என்ன உங்களுக்கு இந்த ஆடியப்பது வில்லையை பத்தி வில்லைக்கு இதே ஐடியா தானே என்னண்டா அதாவது எஃப்க்கும் 2Fக்கு இடையில ரைட் இப்ப பொருளை இங்க இருந்து இங்க அசைச்சிட்டு போக்க என்ன செய்வார் பிம்பம் என்ன செய்வார் தூரத்தில இருந்து எஃப் நோக்கி வருவார் என்ன 2Fல இருக்க 2Fல பிம்பம் வருவார் அப்ப இப்படி வருவார் என்ன இப்படி வந்து திருப்பி அங்கால அசைச்சிட்டு போக என்ன இப்படி வருவார் அதாவது பிம்பமும் பொருளும் எதிரெதிர் தூரத்துல அசைஞ்சிட்டு வருவார் அப்ப நீங்க இங்கால அசைச்சிட்டு போக பொருள் தூரத்தை யூ பிம்ப தூரம் என்ன இவரை நோக்கி வில்லையை நோக்கி அசைஞ்சிட்டு வருவார் சரியா எப்பவுமே எதிரெதிர் டிரெக்ஷன்ல பயணம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கல ஐடியா அப்ப இவர் தூரத்துல இருந்தா என்ன இவர் எவ்வளவு தூரத்துல இருக்காரோ பொருள் பிம்பம் என்ன செய்வார் வில்லைக்கு கிட்டத்துல இருப்பார் அப்ப PS என்ன செய்வார் பிம்பத்துல முன்னுக்கு வருவார் அடுத்தது இவரோட சின்னதா வருவார் சரியா QR பின்னுக்கு போய்த்திருவார் ஆனா என்ன PS விட கொஞ்சம் பெருசா இருப்பார் ஏண்டா இவரு உங்களுக்கு தெரியும் என்ன தூரத்துல இருந்தாரண்டா என்ன இவரு கிட்டத்துல வருவார் இதுக்குரிய பிம்பம் கிட்டத்துல வருவார் கிட்டத்துல வந்தாரண்டா அவரோட உருப்பெருக்கத்தை எடுத்தீங்கண்டா எம் V இன்கிள் U V குறைகிறாரு U கூடுறாரு அப்ப என்ன செய்வார் இவர் மொத்தமா குறைவாரு ஃபைனலா சரியா அப்ப இவர பிம்பத்தை விட இவர பிம்பம் சின்னதா வருவார் சரியா அப்ப இந்த ஐடியா வச்சுங்க என்ன யூ இப்படி அசைஞ்சிட்டு வரக்க பி இங்கெல்லாம் வருவார் இந்த ஐடியாவை நீங்க கட்டாயம் ரைட் அப்படி இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் என்ன உங்களோட முதலாவது ஆன்சர் ரைட் மத்த ஒன்றும் வராது ரைட் இது பார்த்தோன்னே விளங்கும் புள்ளி என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒரே இதா வர மாட்டாங்க என்ற ரெண்டு பேரும் வேற வேற பிம்ப தூரத்தை பொருள் தூரத்துல இருக்காங்க கட்டாயம் வேற வேற பிம்ப தூரம் இனி PS முன்னுக்கு வரணும் அது மட்டும் இல்ல என்ன QR விட சின்னதா இவர பிம்பத்தை விட இவர பிம்பம் என்ன சின்ன உருச்சிருத்ததா இருப்பாரு அவ்வளவுதான் ஐடியா ரைட் ஓகே அடுத்த கேள்வி போகும் ரைட் வெளியின் குறித்த பிரதேசம் ஒன்றிலே X திசை வழியே மின்னழுத்தம் Vயின் மாறல் உருவில் காணப்படுகிறது ஏற்றம் ஒன்றை X திசை வழியே Oவிலிருந்து Cக்கு கொண்டு சென்றால் ஏற்றத்தின் மீது தாக்கும் மின்விசை Fன் மாறலை மிகச்சிறந்த முறையில் வகை குறிப்பது ஏற்றத்தின் மீது தாக்குற விசை அவர் என்ன சொல்வார் F சமன் EQ ஒரு ஏற்றத்தை எடுத்துக்கிறதுல ஏற்றம் மாறாது அப்ப F என்ன விகித சமன் E என்று வருவார் இனி இந்த மின்னியக்க விசை உங்களுக்கு தெரியும் என்ன டெல்டா V இன்கிள் டெல்டா R என்ன கட்டாயம் மைனஸ் வரணும் சரியா அவ்வளவுதான் ஐடியா மைனஸ் வரும் மைனஸை மறந்துடப்படாரு அப்ப உண்மையில இவர் என்ன சாமான் Y ஆள்குறுக்குள்ள X ஆள் அப்ப இந்த தரப்பட்ட இவர படித்திருந்தான் உங்களோட என்ன E அறிப்பார் என்ன அப்ப ஈக்கு விகித சமன் F அறிப்பார் அவ்வளவுதான் இவர படித்திறன் என்ன கீழ் நோக்கி சாய்வு என்ன அப்ப மைனஸ் இவர படித்திறன் மறந்துடப்போடா இங்க முன்னுக்கும் மைனஸ் இருக்காரு அப்ப இந்த மைனஸால பிரிக்கிற என்ன E பிளஸ்ஸா வரணும்
இனி படித்திறன் மாறாம இருக்காரு. நேர்கோடனா படித்திறன் மாறாது, மைனஸ்ல மாறாம இருக்காரு. அப்ப இங்க படித்திறன் பிளஸ்ல மாறாம வரணும், பிளஸ்ல மாறலியா வரணும். விளங்குதானே? படித்திறன் இங்க மாறலி, அப்ப பிளஸ்ல மாறலியா வரணும் இவர். அப்ப இவரெல்லாம் வராது ஆன்சர். சரியா? அப்ப பிளஸ்ல மாறலி வரேன்டானே இவங்க 3 பேர்ல ஒரு ஆன்சர். ரைட்? ஓகே. அடுத்தது இங்க படித்திறம் பூஜ்ஜியம். என்ன படித்திறம் பூஜ்ஜியம் ஈ பூஜ்ஜியமா இருக்கணும். என்ன இதுல ஈ பூஜ்ஜியமா வரணும். அப்ப இவரு வராது. ரைட்? அப்ப ஈ பூஜ்ஜியம் இவங்க 2 பேர்ல உண்டு ஆன்சர். இங்க படித்திறன் என்ன நேர்ல மாறாம இருக்கு. நேர் படித்திறன் நேர்ல மாறாம இருந்தா இங்க மைனஸ் இருக்காரு. அப்ப மைனஸ் தர பிளஸ் என்ன மைனஸ் வருவார். இங்க மைனஸ்ல மாறலியா இருக்கணும். என்ன இவரு பிளஸ்ல மாறலியா இருந்தாரு. மைனஸ்ல மாறலியா இருக்கணும். மாறலியா மைனஸ்ல இருக்கணும். அப்ப என்ன முதலாம் ஆன்சர் வரும். ரைட்? அடுத்த கேள்வி போம். உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு நிற ஒளியின் கதிர் ஒன்று முறிவு சுட்டி 1.4 உடைய பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட அரியம் ஒன்றின் முகம் ஒன்றின் மீது செவ்வனாகப்படுகிறது. இப்படி செவ்வனாப்படுகிறது. வலிக்கு வெளிப்படும் முறிந்த கதிரை மிகச் சிறந்த முறையில் காட்டுவது. அப்ப இங்கே செவ்வனப்பட்டாரன்னா என்ன விலகல் அடையாம அப்படியே போவாரு. சரியா? இது சிலாக்கள் முறிவடையாம போகும்னு சொல்லுவாங்க. புல இன்னைக்கு முறிவு நிகழுது. சரியா? முறிவண்டா என்னன்னா வேகம் மாறும். இங்க இருக்கிற கதிரை விட உள்ளுக்கு இருக்கிற கதிர வேகம் குறையறி. வேகம் மாறினாருண்டா முறிவு நடக்குதுன்னு அர்த்தம். இங்க முறியுது, விலகல் தான் இல்லை. சரியான முறியாதென்று சொல்லப்படாது. இனி கூற்று காரணத்தில் இனி கதிர் முறிவடையவில்லை என்று சொன்னால் அது புல. சரியா? கதிர் இங்க முறிவடையுது, ஆனா விலகல் அடையல. விலகல் தான் பூச்சிய. சரியா? இனி இவர் 90 பாகை அரிப்பார். அப்ப இவர் 45 அரிப்பார். அப்ப இவர் சிம்பிளா 45 பாகை என்று வருவார். இனி என்ன சொல்லுங்க அப்போ இந்த 45 பாகை இந்த கண்ணாடி அரியத்துல அவதி கோணத்தோட பெரிசா சின்னதாண்டு பார்க்கணும். அவ்வளவுதான். இந்த கண்ணாடி அரியத்துல முறிவை சுட்டி நகர்ந்திருக்காரு. அப்ப இவர்ற இந்த கண்ணாடி அரியத்துல அவதி கோணம் என்ன வருவார்? சைன்சி ஒன்றுங்கீழ் என்று வருவார். என்ன அப்ப ஒன்றுங்கீழ் 1.4 வரும். ஆனா சைன் 45 1.42 தந்திருக்காரு. சரியா? சைன் 45 தந்திருக்கார் கேள்வியில. ஒன்றுங்கீழ் 1.42 அப்படியேண்டா பெரிய பெருமானத்தை பெரிய பெருமானத்துல பிரிக்க என்ன இந்த கோணம் குறைவாரு. அப்ப சி சி கட்டாயம் என்ன 45ஓட பெருசரிக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா இங்க சின்ன பெருமானத்துல பிரிச்சுக்கிறீங்க. அப்ப சி கட்டாயம் 45ஓட பெருசாய்க்கணும். அப்ப 45 அவதி கோணத்தை விட குறைஞ்ச கோணத்துல படக்குள்ள என்ன கதிர் மேற்பரப்பு விட்டு வெளியேறும். அவதி கோணத்தோட கூர்ண கோணத்துல படக்க என்ன முழு தெரிப்படைவார். அவதி கோணத்துக்கு சமனான கோணத்துல பட்டுச்சுன்னா என்ன மருவி செல்லுவார். இதான் ஐடியா. இங்க அவதி கோணத்தோட குறைஞ்ச கோணத்துல படுகுது. ஆகவே என்ன செய்வார்? கதிர் வெளியேறும். கவனிக்கணும், முறிகதிர் கிறக்க செவ்வனும் படுகதிரும், செவ்வனுக்கு படுகதிரும் முறிகதிரும் எதிரெதிர் பக்கத்துல இருக்கணும். அதாவது இது செவ்வனண்டா படுகதிர் இங்கால இருந்தா முறிகதிர் இங்கால இருக்கணும். அதாவது இந்த செவ்வனுக்கு 2 பக்கத்திலே இருக்கணும். இப்ப ஒரே பக்கத்துல என்ன முறிகதிர் வராது. இது தெரிப்பு. இந்த மேற்பரப்புல தெரிச்சாதான் இப்படி வரும். அப்ப கட்டாயம் வராதுன்னு தெரியணும். இந்த ஒரே பக்கத்துல இருக்கு செவ்வன், அவர் வர மாட்டார். அப்ப ஒன்று பி வருவார், இல்லாட்டி சி வருவார். என்ன பி செவ்வனை நோக்கி முறிகிறார், சி என்ன செவ்வனை விலக்கி முறிகிறார். சி தான் என்ன ஆன்சர். ஏன் விலக்கி முறியணும்? அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு வாராரு. சரி, அடுத்த கடி போமனே. ஏக்கமா பி என்பன சம ஏற்றங்களை கொண்ட சீராக மின்னேற்றப்பட்ட கடத்தாத இரு சர்வசம திண்ம கோளங்கள் ஆகும். கடத்தாத கோளமாம் சீராக மின்னேற்றப்பட்டிருக்க முடியும். அவற்றுக்கிடையே உள்ள தூரம்
அவற்றின் ஆரை காட்டிலும் மிக பெரியது. இந்த தூரம் என்ன ஆரையோட பெருசா. அப்ப ஒன்றோட ஒன்று படா மாட்டாங்க. எக்ஸிலிருந்து வைக்கு XY வழியே மின்புலச் செறிவு ஈயின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வருவது. இந்த டிரெக்ஷன்ல மின்புலச் செறிவு கீறட்டாம். அவங்களுக்கு தெரியும் உள்ளுக்கு ஏற்றம் பரப்பியிருந்தாரண்டா அவர் உள்ளுக்கு ஈ விகித சமன் ஆரண்டு வருவார். இந்த புள்ளிக்கு வெளியில என்ன அது கௌசின் தேற்றப்படி என்ன செய்யலாம், இவர் மொத்தமா இவரை கொண்டு நடுவுல வச்சு ஒரு புள்ளி ஏற்றமா வச்சு போட்டு என்ன செய்யலாம், இதுல இருக்கிற மின்புலச்செறிவு காணலாம். புள்ளிக்கு வெளியே என்ன ஈ விகித சமன் 1/r வர்க்கம் என்று வருவார். இனி மின்புலச்செறிவு காவிக்கணியம். இனி எக்ஸால வார மின்புலச்செறிவு இந்த இடத்துல இந்த டிரெக்ஷன்ல இருப்பார். ரைட். அதே வையால வாரது இந்த இடத்துல என்ன இந்த டிரெக்ஷன்ல இருப்பார். இனி இந்த புள்ளி எடுத்தீங்களா இவர்ல எக்ஸால இருக்கிற ஏற்றத்தாலையும் வருவார், என்ன வையால இருக்கிற ஏற்றத்தாலையும் இங்க வருவார். இனி எக்ஸால இருக்கிற ஏற்றத்தால வாரது பெரிசரிப்பார். என்ன காரணம் என்றா அவர் கிட்டத்துல இருக்கார், என்ன அந்த ஏற்றம். இவர் தூரத்துல இருக்கார், அவரால் வராது சின்ன இருப்பார். அப்ப ஆரம்பத்துல இங்க இருந்து சரியா நடுப்புள்ளி வரும் வரையும் என்ன நடக்கும், எக்ஸால வாரவர் கூடிட்டிருப்பார், வையால வாரவர் குறைஞ்சிருப்பார். இனி வையார வாரவர் வைய நெருங்க 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 கூடி இந்த சரியா நடுப்புள்ளியில எக்ஸால வாரதும் வையால வாரதும் என்ன பூஜ்ஜியம் ஆவார், சமப்படுத்தி பூஜ்ஜியம் ஆவார். அப்ப ஆரம்பத்துல நேர்கோடா அதிகரிக்கணும், என்ன நேர்கோடா அதிகரிக்கணும். அப்ப இவரு வர மாட்டாரு. அப்ப இவரும் வர மாட்டாரு. இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் ஆன்சர். திருப்பி இந்த மேற்பரப்பு அடைஞ்சதுக்கு பிறகு வளைய மாறுவார், என்ன 1/r வர்க்கம், என்ன அப்ப இவர் வர மாட்டார். அப்ப 1/r வர்க்கம்னா இப்படியே குறைவார், குறைஞ்சி 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 இந்த இடத்துல பூஜ்ஜியம் ஆவார். பூஜ்ஜியம் ஆயிட்டு இதுக்கு அங்கல வரைக்கும் என்ன வையால வர்றது மிகச்சிடுவார். ஆகவே மின்புலச்செறிவிட திசை எதிர் திசையா இருக்கும். அப்ப மைனஸ்ல வரணும். மைனஸ்ல வர ஒரே ஒரு கிராஃப் இவர் பிளஸ்ல வராரு. சரியா, அவர் அப்படியே கூடி 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 இந்த மேற்பரப்புல வந்ததுக்கு பிறகு அங்கால என்ன நேர்கோட என்ன செய்வார், அங்கால குறைவார், மையத்துல வரக்கு பூஜ்ஜியம் ஆயிடுவார். ரைட். என்ற ஏற்றம் இல்லை மையத்துல. ரைட். ஓகே. சரி, அடுத்தது 58க்கு போவோம். சிறிய மின்னுளைய குட்டி ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தனியாக்கிய மின்னேற்றப்பட்ட சமாந்தர தட்டுக்கொள்ளளவி ஒன்றினூடாக செலுத்தப்படுகிறது. முக்கியம் என்ன, மின்னுளைய குற்றி என்றா அவருக்குள்ளால மின்விச கோடுகள் பாஸ் ஆவாரு. அப்ப இப்ப சிலாக்கள் இப்படி யோசிப்பாங்க, இவர் உள்ளுக்கு செலுத்தின உடனேயோ இந்த துண்டு இப்ப இவர் உள்ளுக்கு வந்த உடனேயோ இவர் ஒரு கொள்ளளவியா இவர் ஒரு கொள்ளளவியா அப்படி தொழிற்பட மாட்டாரு. அப்படி தொழிற்படுறேன்னா கடத்திய கொண்டு போயிருக்கணும். கடத்தியில் என்ன நடக்கும், இதுக்குள்ளால மின்விச கோடுகள் வராது, இங்க ஏற்றம் தூண்டப்பட்டு இவர் ஒரு தனி கொள்ளளவியா இவர் ஒரு தனி கொள்ளளவியா தொழிற்படுவாரு. ஆனா இங்க என்ன செய்யாது, அப்படி அந்த கேஸ் நடக்காது. ஏண்டா கொண்டு போறது மின்னுளைய குற்றி. அப்ப இதுக்குள்ளால மின்விச கோடுகள் நகருவாங்க. அப்ப ஒரே ஒரு கொள்ளளவிதான் இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம் என்ன, இவர மின்னுளைய மாறிலி கூடுவார். சரியா, வெற்றிடத்தான் குறை என்ன. ரைட். ஓகே, மின்னுளைய மாறிலி என்ன செய்வாரு, அங்க கூடுவார். சரியா, வெற்றிடத்துக்கு ஆக்குறை என்ன மின்னுளைய அனுமதித்திறன். சரியா, இப்ப எப்படி வருவாரு, சி வந்து உங்களுக்கு தெரியும் ஏ எப்சிலோனுக்கு டி என்ன. அப்ப இங்க என்ன வருவாரு, எப்சிலன் நோட்டுக்கு பதிலா எப்சிலன் நோட் தர என்ன இவர சார் மின்னுளைய மாறிலி அனுமதித்திறன் வருவாரு. அப்ப இதால சி கூடுவார். சி கூடினா Q சமன் CV. இந்த ஏற்றம் மொத்த ஏற்றம் மாறாது. அப்ப சி கூடினா என்ன செய்யணும், V குறையணும். அப்ப ஆரம்பத்துல இவர் உள்ளுக்கு நுழையக்குள்ள என்ன செய்வாரு, V குறைவாரு. அப்ப இங்க V கூடுறாரு, V மாறாம இருக்காரு. சிம்பிளா முதலாக ஆன்சர், வேற எதுவுமே பார்க்க தேவை. சரியா, என்ன நடக்குது உண்மையிலே அங்க அழைக்கிறத பார்ப்போம். ரைட். என்ன நடக்குது, இவர் உள்ளுக்கு வந்த உடனேயோ இவர் குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி
இவர் ஃபுல்லா உள்ளுக்கு நுழைஞ்ச உடனேயும் இந்த குறைஞ்ச இருந்த அதே அழுத்தம் இங்க இருப்பார். ஏன்? இவர் இங்க இருந்து இங்க வெளியாகும் வரையும் அதே சாரி இருப்பது, அதே அனுமதித்திறன், சாரி இருப்பது இல்லை என்ன, அதே அனுமதித்திறன் சி வந்து மாறாது, அதே சி இருப்பார். திருப்பி வெளியே என்ன செய்வார்? இந்த அனுமதித்திறன் குறைவார். அப்ப சி குறைவார், வி கூடுவார். வி கூடி என்ன செய்வார்? பழைய இடத்தை வருவார். அதான் இங்க நடக்குது என்ன. சரி, அடுத்தது 59ஆம் கேள்வி. மாறாமீடுரன் எஃப்எஸ்ஸில் செய்கைகளை காலும் ஒளி முதல் ஒன்று வட்டம் ஒன்றின் வில் ஒன்றின் வழியே சீர்கதி வியுடன் காட்டப்பட்டுள்ளவாறு செல்கிறது. அப்ப இப்படி சீர்கதி வியோட இப்படி செல்றார். நிலையான நோக்குனர் ஒருவர் புள்ளி எக்ஸில் உள்ளார். இங்கே இருக்கிறாராம். என்ன எக்ஸ்? வட்டத்தின் மையம் ஓ ஆகும். வட்டத்தின் மையம் ஓ. முதலாவது ஏயிலிருந்து பிக்கு செல்லும் போது நோக்குனரினால் கேட்கப்படும் மீடுரன் எஃப்பின் மாறலை மிகச் சிறந்த விதத்தில் வகைப்படுப்பது. இனி இந்த நோக்குனர் மீடுரன் கேள்வியில ஒரே ஒரு ஐடியா தான். என்ன? அவதானிய நெருங்கக்குள்ள மீடுரன் கூடுவார், அவதானிக்கு அப்பால் செல்லக்க மீடுரன் குறைவார். இனி அந்த நெருங்கிறது என்ன? சார்பு வேகத்துல நெருங்கணும். என்ன? இப்ப சார்பு வேகத்தை கண்டீங்கன்னா என்ன? அவதானிய நெருங்குற மாதிரி வரும். அப்ப இங்க எடுத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த கோணம் அவதானி இங்க இருக்கிறேன்னு அவதானிய இந்த வேகக்காவி அவதானியோட இந்த கோணத்தை அமைக்கிறேன். இது 90 கூட வைப்பாருன்னு. இங்க வர 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 என்ன செய்யறாரு? இந்த இடத்துல சரியா 90 ஆகுவாருன்னு. அப்படியேண்டா இந்த விரிகோணம் ஆரம்பத்துல விரிகோணம் அறிக்க என்ன? அவதானியை விட்டு அப்பால் இருக்கிற மாதிரி. அப்ப என்ன செய்வார்? அவர தோற்றமிடுறன் இந்த எஃப்எஸோட குறையரிக்கணும். இங்க இருக்க அப்ப குறை எஃப்எஸோட குறை இருந்தா ஆன்சர் வரணும். துவங்கணும். இவர் வராது, இவர் வராது, இவர் வராது. இவங்க 2 பேர்ல ஒரு அடுத்த ஆன்சர். அப்ப எஃப்எஸோட குறைய இருந்து துவங்குறா 2 பேர். திருப்பி இந்த இடத்துல வரக்க சரியா 90 என்ன? அப்ப இங்க சார்பு இயக்கம் இல்லை. இவரை நோக்கி பிரிச்சிங்களா கொஸ் 90 பூஜ்ஜியம். அப்ப இங்க சரியா இந்த இடத்துல என்ன செய்வாரு? அவதானிக்கு இவருக்கும் சார்பு இயக்கம் இல்லை. சரியா எஃப்எஸ் அரிப்பாரு. சரியா எஃப்எஸ் வாரு. திருப்பி இங்கால என்ன நடக்கும்னு பார்ப்போம். இந்த கோணம் என்ன செய்யுது இங்க? ரைட், இதான் இந்த கோணம். சரியா? இந்த கோணம் உங்களுக்கு தெரியுதா? இதுதான் எஃப். ரைட், இந்த கோணம் இப்ப எந்த கோணம் பார்க்கணும்? நல்லா கவனிக்கணும். சரியா? நான் இங்க ஏற்கனவே கீர்ண கோணம் இல்லை, அதாவது இந்த வேக காவியோட ஆக்குற கோணம். இந்த கோணம் என்ன? இந்த கோணம் தான் பார்த்து வரேன். சரியா? இந்த கோணம் என்ன செய்யுது? இப்ப கூறுங்கோணம் என்ன? 90ல இருந்து கூறுங்கோணம். இந்த கோணம் இன்னும் குறையுது. என்ன? இங்கல இருந்து இப்படியே வரக்கு இந்த கோணம் இன்னும் குறைகிறாரு. ரைட், குறைஞ்சா என்ன நடக்கும்? குறைறான என்ன நடத்தும்? நெருங்குறாரு. என்ன? 90 குறைறானா இன்னும் அவதானிய நோக்கி நெருங்குறாரு. அவதானிய நோக்கி நெருங்குறாரு. அப்ப நோக்கி வர வர என்ன செய்யணும்? எஃப்எஸோட கூடணும். என்ன மீடு? அப்ப இங்க வந்து குறைகிறாரு, கூடுறது என்ன? 2வது விடையில கூடுறது. இங்க ஒரே ஒரு ஐடியா தான். ஒளி முதல் உங்களை நோக்கி வரக்குள்ள என்ன செய்வாரு? மீடுரன் கூடுவார். தோற்றம் நிலையணிக்க இருக்கிற மீடுரனை விட கூடுவார். ரைட், ஒளி முதல் உருவாக்குற மீடுரனோட கூடின மீடுரனை நீங்க கேட்பீங்க. அப்ப இங்க இருந்து இங்க வரும் வரையும் என்ன செய்வாரு? அவதானி நோக்குறாரு தான், நோக்கி வார மாதிரி வாராரு. அப்ப கட்டாயம் கூடுவார். ரைட், சரி. 60ஆம் கேள்வி போகும். இந்த 60ஆம் கேள்வியில சின்ன ஒரு ஐடியா தான். சரியா? அதை கொஞ்சம் ஒருக்கா சொல்லிடுறேன். இதுல நிறைய கேள்வி வாரத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். ரைட், என்னண்டா உங்களோட மின்னியக்க விசை தூண்டப்படுறது ஒரு கடத்தியில என்ன பரடேட விதியின்படி மைனஸ் ஒரு லென்ஸின் விதியை சேர்த்தீங்கன்னா என்ன? மின்பாய மாற்றத்தை நாம இப்படி எழுதுவோம். என்ன? இது மெட்ஸ்ல வர குறியீடு. இப்படி எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம்டா? இங்க இருக்கிற இந்த டெல்டா, இங்க வந்து டெல்டா டி என்ன பெருமானவுமா இருக்கலாம்.
இந்த டெல்டா டி பூஜ்ஜியத்துக்கு கிட்ட இருக்கிற மிகவும் சின்ன பெருமானமா இருந்துச்சுண்டா இந்த மாற்றத்தை நாம டியை போட்டு எழுதுவோம். இது மெட்ஸில் இருக்கிற ஒரு குறியீடு. சரியா? இப்ப நீங்க இது வெட்டுப்படும் டி என்றெல்லாம் நினைச்சுப்படாது. இது டி பையங்கிறது சேர்ந்த ஒரு 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 உறுப்பு. என்ன ஒரு 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 இது ஒரு கணியம். அப்ப இங்க என்னண்டா இங்க கீழே இருக்கிறவர் பூஜ்ஜியத்துக்கு கிட்ட இருந்தா அவரை நாம இப்படி எழுதுவோம். ரைட்? இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன இதை பத்தி டீட்டெயில் எல்லாம் தேவையில்லை, இப்படி எழுதலாம்னு தெரிஞ்சு கொள்ளணும். ரைட்? ஓகே. இனி பையங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன பீதர ஏ காந்தப்பை அடர்த்தி தர. இனி இந்த பைட மாற்று வீதத்தை கருதக்க நாம இந்த மாற்று வீதத்தை என்ன மைனஸை விட்டு போட்டு கருதுறேன். நாம பெருமானத்தை மட்டும் எடுப்போம். ரைட்? பெருமானத்தை மட்டும் எடுக்க இந்த ரெண்டு கணியம் பெருக்குப்படுறாரு இந்த இடத்துல. இந்த இடத்துல இந்த மாற்றத்தை செய்ய நான் தனித்தனியா வைக்கலாம். இப்ப பிஏ வச்சு போட்டு ஏ மாத்தலாம். இப்ப பைக்கு பதில ஏ வச்சிருந்தா ஏட மாற்று வீதத்தை கருதலாம். அடுத்தது ஏ மாறா வச்சுட்டு பிஏ மாத்தலாம். இதுதான் மொத்த மாற்று வீதம் என்று சொல்லுவோம். ரைட்? இதை இப்படி எழுதலாம்னு உங்களுக்கு தெரியணும். ரைட்? ஓகே. இது ரெண்டும் கட்டாயம் மின்னியக்க விசையில உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை பொறுத்த வரையில என்ன செய்யறாரு, ஸ்தீர் வேகம் வியோட என்ன இந்த கடத்தியை அசைகிறார். அசைக்கக்குள்ள ஆரம்பத்துல இங்க இருந்து இங்க வரும் வரையும் என்ன என்ன நடக்கல, இங்க காந்தப்புலம் இதுக்குள்ள இருக்கிற காந்தப்புலம் இங்க மாறல. ரைட்? ஏண்டா சீர்காந்தப்புலம்னு சொல்றாரு. அவர் நேரத்தோட மாறல. அப்ப பி நேரத்தோட மாறல. ஆரம்பத்துல என்ன பி இருந்தாரோ அதே பி தான் இருக்கிற. என்ன பீட மாற்று வீதம் 0. அப்ப இந்த போர்ஷன் இங்க வர மாட்டேன். அப்ப இங்க நடக்கிறது இதுதான். பி மாறாம இருந்துட்டு என்ன நடக்க, இங்க இருந்து இங்க வரும் வரையும் ஒரு பிரச்சனையும் நடக்கல. இந்த கடத்தியில ஒன்றுமே நடக்கல. சரி, அவர் கேட்காரு கம்பிக்கு குறுக்கே, இந்த கம்பி குறுக்கே தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை தான் கேட்காரு. சரியா? இந்த கம்பி இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி அங்கால உள்ளுக்கு நுழையக்குள்ள என்ன நடக்குது, இவ்வளவு பரப்பையும் வெட்டிருக்கிறேன். அந்த அவ்வளவு பரப்பு காந்த பாயத்தையும் என்ன வெட்டிட்டு வந்திருக்கார். அவ்வளவு பரப்புக்குரிய காந்த பாயம் இதுல காந்த பாயம் இப்ப 0 இருக்கும். அவ்வளவு பரப்புக்குரிய காந்த பாயத்தையும் இவர் என்ன இவர்ல மாறி இருக்கும். அவ்வளவு பரப்புக்குரிய காந்த பாயம் இவர்ல சந்திச்சிருப்பாரு அந்த கம்பியை. அப்ப என்ன நடந்தீங்க, அவரோட இணைஞ்ச பரப்பு மாறி இருக்கு. இந்த பரப்பு மாறி இருக்கு. ரைட்? இந்த பரப்பு எப்படி மாறுது, இந்த கம்பி உள்ளுக்கு நுழைய 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 இந்த பரப்பு கூடுது. என்ன ஆனா இந்த பரப்பு எப்படி கூடுது உங்களுக்கு தெரியும். வட்டத்துல பரப்பு என்ன, இது வட்டம் அரிக்கிறதால என்ன இந்த பரப்பு என்ன நேர் கூட மாட்டார். என்ன ஆரம்பத்துல என்ன வேகமா கூடுவார். என்ற வளைவு கூட இருக்கிறதுல வேகமா கூடிட்டு இங்க வர வர என்ன இந்த கூடுறது குறைவார். என்ற வளைவு குறைஞ்சு 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 இங்க வரக்க என்ன இந்த கூடுறது குறைவார். அப்ப நேர் கூட மாட்டார், வளையத்தான் கூடுவார். அப்ப பரப்பு கூடி 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 போ என்ன செய்வார், மின்னியக்கு விசை கூடுவார், நேரா கூட மாட்டார். என்ன அப்ப இவர் வராது, இவர் வராது, இவர் வராது, இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள். ரைட்? அப்படியே இந்த இவர் இது என்ன சரியா 2R, அதாவது இந்த வட்டத்துல விட்டம் என்ன சரியா இந்த இடத்த வரக்க என்ன நடக்குது, அதிவியர் பரப்ப என்ன செய்வார் வெட்டிப்பார். இந்த இவ்வளவு திருப்பி அங்கல வரக்க என்ன செய்வாரு, இதுல இருந்து இந்த அதிவியர்ல இருந்து அங்கல வரக்க என்ன செய்வாரு, அவர் வெட்டுறது குறைவார். என்ன இந்த இடத்துல இருந்து அங்கல இதுவரைக்கும் ஆக கூண்ண அந்த நீளம் உள்ளுக்கு நுழைய 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 கம்பிய புல் நீளத்தையும் காந்தப்புல கோடு வந்துருப்பார். அங்கல அசைச்சோடனே அவர்ல வார காந்தப்புல கோடு இப்ப குறைவார். அப்ப என்ன செய்வார், இதுவரைக்கும் அதிவியர் பெருமானத்தை அடைஞ்சிட்டு அங்கல குறைஞ்சு 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 இந்த இடத்த வரைக்கும் என்ன செய்வார் 0 ஆவார். ரைட்? அப்படி இருக்கிற விட என்ன 4 விடலாம். இங்க 2 இது காட்டிக்காங்க, இது நடக்காது. என்ன சரியா? ரைட்? ஓகே. அப்படியே இது செஞ்சு 0. இப்ப வேற என்னென்ன செய்யணும், இப்படியே கொண்டு விட்டு இங்க போனவர் திருப்பி மறுதிசையில அசைச்சிட்டு வரணும். இப்படியே இந்த இடத்துல போயிட்டு திருப்பி மறுதிசையில அசைச்சிட்டு வந்தா என்ன முதலாவது ஆன்சர் வர மாதிரி வருவாரு. சரியா? அப்ப இதை மறந்துடாங்க. இதுதான் உங்களோட காந்தப்பாய மாற்றம். இதுதான் மின்னியக்க விசைக்குரிய சமன்பாடு. இதுல இருந்து இதை வரலாம். என்ன ஒரு ஆள் பை பிஏ நடினா பிஏ வச்சுட்டு ஏட மாற்றத்தையும் ஏட வச்சுட்டு பீட மாற்றத்தையும் தனித்தனியா நாம கருதலாம். மொத்த மாற்றத்தை கருதலாம். சில டைம்ல 2 மாறினா என்ன மொத்தமா 2ஐயும் கருதணும்.
ஆனா உங்களுக்கு அப்படி வாரத்துக்கு சாத்தியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒண்டை வச்சுட்டு ஒண்டை மாறுற மாதிரி தருவார். சில டைம்ல பரப்ப மாறாம வச்சுட்டு அப்படியே அந்த இது பூச்சியமாயிடும். காந்தப்பாயத்தை கூட்டுவாரு குறைப்பாரு. அப்படி செஞ்சு என்ன மின்னியக்க விஷயம் தூண்டும். சரி, ரைட். சரி, இதோட நம்ம என்ன 2000 எம்சிக்கு முடிஞ்சு. அப்ப நான் அடுத்த வீடியோல இருந்து என்ன உங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சரை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்ட்ரக்சர் எஸ்ஏல ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ நல்ல டீட்டெயில நான் செய்வேன். சரியா? ரைட். அப்ப மற்ற வீடியோல நாம சந்திப்போம். ரைட்.